எங்கள் வீட்டுக்காரமாக கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வந்து பேக் பெயின், சரியான பேக் பெயினுங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு பயங்கரமா சிவியரா இருந்துச்சு வலி. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க. இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து எங்கள் வீட்டில் வந்து சமையல்லேருந்து வீட்டு வேலை அத்தனையுமே நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 10 நாளாக வந்து அவங்க தான் சமைக்கிறாங்க, அவங்க தான் என் வீட்டில் எல்லா வேலையுமே செய்கிறாங்க. வணக்கம் மேடம், என் பேர் குமாருங்க. எங்கள் மிஸ்ஸஸ் பேர் வந்து திவ்யா. காங்கேய ரோடு நாச்சிபாளையத்தில் இருக்கிறான். எங்கள் வீட்டுக்காரமாக கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வந்து பேக் பெயின், சரியான பேக் பெயினுங்க. அவங்களால குனிஞ்சால் நிமிரவே முடியாது. இடுப்பு வலி வந்து பயங்கரமான இடுப்பு வலி. நாங்களும் ஒரு 4-5 டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேங்க. அது L4 L5ல வந்து நரம்பை வந்து சதை அமுத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பாருங்க, நாங்களும் நரம்பு டாக்டர் இவ்வளோ மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். இதெல்லாம் இவ்வளோ மருந்து மாத்திரைகள்லாம் பாருங்கள் எத்தனை ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் அங்கேயே தங்கி எல்லாம் பண்ணி எல்லாம் எவ்வளோதான் பார்த்தோம். எவ்வளோ பார்த்து வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாக ஆகலை. ஆனால் மாத்திரை சாப்பிட்டா ரெடி ஆகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த வலி வந்துடுது. ஆனால் சர்ஜரி தான் பண்ணணும், ஆனால் 2.5 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னாங்க. அப்புறம் இப்படி பார்க்கும்போது எங்கள் நாச்சிபாளையத்தில் பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இதுமாரி இந்த சாயின்னு சொல்லி இங்கே இருக்குது, சங்கீத தட்டு பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தேன். அப்போ இங்கே வரும்போது எனக்கு உண்மையிலே நம்பிக்கைலாம் கிடையாதுங்க. அவங்க சொன்னாங்க, இதுமாரி ஒரு பேக்கேஜாக எடுத்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். சரி, ரைட்டு, ஓகே, இதுவும் ஒரு சான்ஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தேன். இப்போ கிட்டத்தட்ட இப்போ 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சு. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க. இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து எங்கள் வீட்டில் வந்து சமையல்லேருந்து வீட்டு வேலை அத்தனையுமே நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 10 நாளாக வந்து அவங்க தான் சமைக்கிறாங்க, அவங்க தான் என் வீட்டில் எல்லா வேலையுமே செய்கிறாங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு பயங்கரமாக சிவியரா இருந்துச்சு வலி. ஆப்ரேஷன் தான் பண்ணோம், 2.5 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் மறுபடியும் எதுவும் தொந்தரவு இருக்கும், இதை வந்து கேரண்டியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அதனால இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்போ 1 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்கிறாங்க. இப்போ நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா கீழே குனிறாங்க. ஆனால் இதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, இந்த இதில் வந்து வந்ததுமே வந்து 1 மணி நேரம் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறாங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பிடிச்சிது. வந்ததுமே வீட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தெரியாததுனால நீங்கள் இங்கேயே வந்து இங்கே எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு எங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண வச்சு 1 மணி நேரம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அது வந்து அருமையாக இருந்துச்சு. இப்போ வந்து முழுமையாக வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இருந்தாலும் இன்னொரு 10-15 நாளைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க, இன்னும் உங்களுக்கு சுத்தமாக கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போயே வந்து வலி எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு சுத்தமாக ரெடி ஆகிடுச்சு. அதனால வேணா எங்கள் வீட்டுக்காரமாக கேட்டு பாருங்க. முதல்ல இங்க வந்த புதுசுல 1 மணி நேரம் இருக்குன்னு சொன்னாங்க ட்ரீட்மெண்ட். ஆனா 10 நிமிஷம் கூட என்னால படுக்க முடியாது அந்த மிஷின்ல. அவ்வளவு வலி அதிகமா இருக்கும். அதுக்கே அழுதுருவேன் நானு. அழுதுட்டு இறங்கி நான் வீட்டுக்கு போயிருக்கேன், இந்த ட்ரீட்மெண்டே வேண்டான்ட்டு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இப்போ உடம்பு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னாக்கா, முதுகு வலி இடுப்பு வலி உள்ளவங்க 100% இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் முழுமையான கேரண்டி தர்றேன். ஏன்னா 100% இல்லை, 1000% நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. 4 வருஷமாக நான் படாத பாடுபட்டுருக்கிறேன். ஏன்னா வீட்டில் சோறாக்கிறதுலேருந்து குழம்பு வைக்கிறதுலேருந்து வீட்டு வேலை செய்கிற அத்தனையும் நான் ஒரு ஆள் தான். எங்கள் வீட்டுக்காரம்மா கீழே குனிஞ்சிட்டானா ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து அடுத்து வந்து உட்காந்தா தான் ரெடி ஆகும். அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகினா என்னால் நம்பவே முடியல.